திருச்சிற்றம்பலம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம திருமந்திரம் பாடல்கள் 46, 47 பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடல் 46. இதயத்தில் இடம்பெற்றவன். அந்தி வண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் திருந்து அடியார் தொழ முந்தி வண்ணா முதல்வர் பரணே என்று புந்தி வண்ணம் என் மனம் புகுந்தானே. பாடலில் தெரியாத சொற்களுக்கான பொருளை பார்த்துருவோம். அந்தி வண்ணன் அப்படின்னா சிவந்த திருமேனியன், அதாவது சிவந்த உடலை உடையவர், அந்தி சந்தி வேலைன்னு சொல்லுவோமே அந்த நிறம். அரண் அப்படின்னா எல்லா பொருள்களுக்கும் இறைவன். புந்தினா அறிவு. இந்த பாடல் மூலமாக சித்த திருமூலை என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா பொருளுக்கும் இறைவனான சிவனை தன்னுடைய சிந்தையில் வச்சிருக்கிற அருத்தொண்டர்கள் சிவந்த திருமேனியனே அப்படின்னு வணங்குறாங்களாம். சிவந்த திருமேனியனே அப்படின்னு அவருடைய உருவை வச்சு அவங்க அருத்தொண்டர்கள் வணங்குறாங்களாம். இவர் சித்தர் திருமூலை என்ன பண்ணுறாராம், படைப்பு காலத்துக்கும் முற்பட்ட பழமையான கடவுளே அப்படின்னு இவர் வணங்குறாராம். அதனால் அறவே வடிவான சிவபெருமான் அவருடைய இதயத்தில் இடங்கொண்டார் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக அவர் சொல்கிறார். அதான் பாடலோட தலைப்பில் இதயத்தில் இடம் பெற்றவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க நண்பர்களே, அடுத்த பாடலை பார்த்துருவோம். பாடல் 47. மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் பனையுள் இருந்த பருந்தது போல் நினையாதவருக்கு இல்லை நின் இன்பம் தானே. இந்த பாடல் மூலமாக சித்த திருமூலை என்ன சொல்ல வர்றாருன்னா, தனக்குள்ளே இருக்கிற இறைவனை போற்றுதற்கு தவத்தில் சிறந்தவங்க தன்னுடைய உடம்பை பாதுகாப்பாங்க. அருத்தொண்டர்களோ இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய பேரன்பை நினைத்து அவர்களும் பேரன்பு கொண்டு அவரை நேசித்து இருப்பார்கள். இதயம் இருந்தும் இறைவனை எண்ணாது இருப்பவரே பனை மரத்தில் இருக்கிற பனம் பழத்தோட பயனை அறியாது இருக்கும் பருந்த போன்றவங்களாம். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிற சம்சாரிக்கு இல்லற கடமைகள் போலவே இறைவனை எண்ணியிருக்கும் கடமையும் உண்டு. அவன் பனைமரத்து பருந்து போல் இருந்துவிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு திருமூலர் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம 2 பாடல்கள் பார்த்துட்டோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.